அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ராம நதி நீர்த்தேக்கத்தில் இருக்கோம். இந்த நீர்த்தேக்கம் எதில் கட்டியிருக்காங்க அப்படின்னா ராம நதியில் கட்டியிருக்கிறாங்க. இந்த ராம நதி நீர்த்தேக்கம் எந்த இடத்துல எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5150 அடி உயரத்தில் ராம நதி வனப்பகுதியில் உற்பத்தி ஆகுது. அங்கே உற்பத்தி ஆகுன அந்த ராம நதி என்ன ஆகுதுன்னா சமவெளியில் பாயுது. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் பாயுது, சமவெளிக்கு வருது அந்த ராம நதி. அந்த ராம நதியில தான் இந்த ராம நதி அணை தேக்கம் கட்டியிருக்காங்க. இந்த நீர்த்தேக்கம் 1974 கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் இந்த ராம நதி நீர்த்தேக்கம். இதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்தா 84 அடி. இதனுடைய உயரம் 152 அடி. அந்த கொள்ளளவு நீரை இது சேமித்து வைக்கக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு. 839 மீட்டர் நீளம் கொண்டது இந்த ராம நதி அணைக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலங்கள் நீர்ப்பாசன வசதியை இந்த அணைக்கட்டு வழங்கக்கூடிய நிலையில் இருக்கு. இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 33 குளங்கள் இதில் இந்த அணையினுடைய நீர் அது பயன்படுத்தக்கூடிய நிலையில் அந்த குளங்கள் இருக்கு. அந்த நீர் போய் அந்த குளங்களை சேமிக்கக்கூடிய நிலையில் அது இருக்கு. இதனை தவிர்த்து 100 கிராமங்கள் இந்த நீர்த்தேக்கத்துடைய அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கு. இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ராம நதி நீர்த்தேக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம ராம நதியில தான் நின்று கொண்டு இருக்கிறோம். புனிதமான இந்த ராம நதிக்குன்னு பல்வேறு வரலாறுகள் உண்டு. அதை நம்ம பார்ப்போம். ராமரால் குளிச்ச இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ராம நதி. ராமர் குளிச்ச ஒரு புண்ணியமான அந்த நதியில நம்ம நின்றுட்டு இருக்கோம். அந்த புண்ணியத்தை அனைவரும் பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புண்ணிய நதியான ராம நதியில் இருக்கோம். இதை பற்றிய ஒரு சிறப்பு வாய்ந்த செய்தி, செவி வழி செய்தி இந்த ஊர் மக்களிடையே நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராம நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தலைமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அகத்தியர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்க்கறதுக்காக ராமர் பிரான் வரார். உலகமே ராமரை தேடி போகக்கூடிய சமயத்தில் ராமரே போய் பார்த்தார் அப்படின்னா அது அகத்தியர். அப்போ அகத்தியர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ராமர் அகத்தியரை போய் பார்க்க போறார். பார்க்க போகும்போது ராமர் அகத்தியர் புரிஞ்சுக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, சரி இவர் காட்டுக்கு வந்துட்டாரு, காட்டில் அவர் தன்னுடைய மனைவி சீதையை ராவணன் கொண்டு போயிட்டான்றதை அவர் குறிப்பால் உணர்ந்துக்கிறாரு. உணர்ந்துட்டு அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அகத்தியர் எதுவுமே கேட்கல. அகத்தியர் என்ன சொல்றாரு, என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரியோர்கள் சந்திக்கும் போது அங்கே வார்த்தைகளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எண்ணத்திலே அவர்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் ராமபிரான் தான் எதற்காக அகத்தியரை பார்க்க வந்தோன் என்ற அந்த எண்ணத்தை சொல்லாமலேயே அகத்தியர் அதை புரிந்து கொண்டு, உங்களுக்காக நான் ஒரு வில்லை உருவாக்கி தருகிறேன், அந்த வில்லு ராவணனை அழிக்கக்கூடிய ஒரு வில்லாக இருக்கும் என்று சொல்லி அந்த தலைமலை என்ற இடத்தில் அகத்தியர் ஒரு வில்லை ராமருக்கு கொடுத்ததாக இந்த ஊரில் ஒரு செவி வழி செய்தி இருக்கிறது. அத்தகைய
சிறப்பு வாய்ந்த ஒரு ராம நதியில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் ராமரை வழிபட்ட இடம், ராமர் குளித்த இடம், ராமருடைய கைப்பட்ட இடம், ராமனுடைய புண்ணிய இடம் என்று சொல்லலாம் இந்த இடத்த. அதே மாதிரி நதி வந்து இத்தகைய சிறப்பை பெற்று இருக்கிறது அப்படின்னும் போது அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்துறதுனால நமக்கு அனைத்து புண்ணியங்களும் சேரும், நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாமும் இதை பயன்படுத்துவோம், ராமருடைய அருளை பெறுவோம், ராமருடைய நாமத்தை ஜெபிப்போம், புண்ணியலோகம் சேர்வோம், மோட்ச பதவியை அடைவோம். நன்றி.